அகில்ராஜ் அந்த பவர் பெல்ட் பார்ட் 2 டார்க் வாய்ட் தோற்று போன பிறகு நகரம் மீண்டும் அமைதியானது. ஆனால் அந்த அமைதி நீண்ட நாள் நிலைக்காது என்று அகில்ராஜன் பவர் பெல்ட் உணர்ந்தது. ஒரு இரவு அகில்ராஜ் தூங்கிக் கொண்டிருந்த போது பெல்ட் மெதுவாக ஒளிர்ந்தது. அவனின் காதில் ஒரு குரல், அகில்ராஜ் எழு. அவன் திடுக்கிட்டு எழுந்தான். அறை முழுவதும் வெள்ளை ஒளி. அந்த ஒளியிலிருந்து லூமியர் தோன்றினான். நீ முதல் போரில் வெற்றி பெற்றாய் என்று லூமியர் சொன்னான். ஆனால் இப்போது உன் மனதை சோதிக்க போகும் போராட்டம் வருகிறது. இந்த பெல்ட்குள் இன்னும் நீ பயன்படுத்தாத சக்தி ஒன்று இருக்கிறது. மக்கள் யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. அகில்ராஜ் ஆச்சரியமாக கேட்டான். என்ன சக்தி? லூமியர் பதிலளித்தான், ஸ்பீட். அடுத்த நாள் நகரத்தின் நுழைவாயிலில் ஒரு புயல் போலோசை கேட்டது. ஒரே நொடியில் ஒரு நிழல் கண்ணுக்கு தெரியாமல் ஓடி மறைந்தது. அடுத்த நொடி கார்கள் கவிழ்ந்தன, மின்கம்பிகள் துண்டிக்கப்பட்டன. ஸ்பீட் ஸ்ட்ரைக்கர் என்ற டார்க் ஏலியன் நகரத்தை தாக்கினார். பவர் பெல்ட் எச்சரிக்கை ஒலி எழுப்பியது. ஹை ஸ்பீட் த்ரெட் டிடெக்டட். அகில்ராஜ் ஓடிச் சென்ற அந்த இடம். ஸ்பீட் ஸ்ட்ரைக்கர் சிரித்தான். நீ என்னை பார்க்கவே முடியாது சிறுவனே. அகில்ராஜ் மனம் பதறியது. பவர் பெல்ட் மின்னியது. அகில்ராஜ் ஆழமா மூச்சு விட்டான். லூமியர் சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. வேகம் உடம்பில் இல்லை, மனதில் தான். அவன் கத்தினான், பெல்ட் ஸ்பீட் மோட். வெள்ளை ஒளி அவனை சுற்றியது. அகில்ராஜ் ஃபிளாஷ் ரெயின் என்ற ஸ்பீட் ஏலியனா மாறினான். அவனுக்கு சுற்றியுள்ள உலகமே மெதுவாக நகர்ந்தது. ஸ்பீட் ஸ்ட்ரைக்கர் தாக்க முயன்றான். ஆனால் அகில்ராஜ் ஒரு நொடியில் அவனுக்கு பின்னால் ஒரே அடியில் ஸ்பீட் ஸ்ட்ரைக்கர் வீழ்ந்தான். ஆனால் வானம் திடீரென கருமையாக மாறியது. ஒரு பயங்கர சிரிப்பு. டார்க் வாய்ட் மீண்டும் தோன்றினான். நீ வேகமா மாறிக்கிட்டே இருக்க அகில்ராஜ். ஆனா உன் பெல்ட்டுக்கு ஒரு எல்லை இருக்குது. டார்க் வாய்ட் கருப்பு சக்தியை பெல்ட் நோக்கி செலுத்தினான். பவர் பெல்ட் மின்னி நடுங்கியது. அகில்ராஜ் வலி கொண்டு மூச்சு திணறினார். லூமியர் கத்தினார், பெல்ட்டை காப்பாற்றும் மனதை உறுதி செய். அகில்ராஜ் கண்களை மூடினார். நான் பயப்பட மாட்டேன். ஒரு பெரும் வெள்ளை ஒளி. டார்க் வாய்ட் பின் வாங்கினார். இது இன்னும் முடிவல்ல என்று சொல்லி அவன் மறைந்தான். முடிவில் பவர் பெல்ட் மீண்டும். லூமியர் அகில்ராஜை பார்த்து சொன்னான், இன்று நீ வேகத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டாய். அடுத்த சக்தி உன் மன அறிவை சோதிக்கும். அகில்ராஜ் வானத்தை பார்த்தான். இப்போது அவன் ஒரு சாதாரண சிறுவன் இல்லை. அவன் பவர் பெல்ட்டின் பாதுகாவலன். ஏனெனில் உண்மையான ஹீரோ சக்தியால் இல்லை, சுய கட்டுப்பாட்டால் தான் உருவாகிறான். டு பி கண்டினியூட் பார்ட் 3. இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடு.